நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை 7ஆம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம். இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம். என்ன விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற என்று பார்க்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் தமிழர்கள் தரப்பிலே ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளரை களமிறக்குகின்ற விடயமானது அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கும் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த வேட்புமனு தாக்கலுக்கான நாளும் குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்ற இந்த கருத்தியலானது பல நாட்களாகவே இந்த கருத்தியலை முன்னகர்த்தி வருகின்றார்கள். குறிப்பாக 50 வரையிலான சிவில் சமூக அமைப்புகள், அதே போன்று 7 தமிழ் கட்சிகள். இவற்றுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது இந்த வாரம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்திலே 7 தமிழ் கட்சிகள் என்று பார்க்கின்ற போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளே இருக்கின்ற EPRLF, டெலோ, பிளட் மற்றும் தமிழ் தேசிய கட்சி, அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி என்று இந்த 7 கட்சிகளும் அதே போன்று இந்த சிவில் சமூக அமைப்புகளுக்கும் இடையிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று பார்க்கின்ற போது பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை, பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை மக்கள் மயப்படுத்துதல், அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்து இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை வெற்றியடை வைத்தல் என்ற குறிக்கோளோடு இந்த விடயம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இதற்குள்ளே தமிழரசு கட்சி, அதாவது தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகள் 7 கட்சிகள் தானா இருக்கின்றது என்று கேட்டால் நிச்சயமாக 7 அல்ல, மாறாக பல கட்சிகள் இருக்கின்றது. இதிலே மிக முக்கியமாக தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற 2 பெரும் கட்சிகள் இதிலிருந்து விலகியே நிற்கின்றது. குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்ற விவகாரத்தை கருத்தில் எடுத்திருக்கின்றார்கள். இதற்கு காரணமும் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மீது வந்த ஒரு விரக்தி தான். அப்படி இருக்கின்ற போது அவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு ஆதரவு இல்லை, அவர்கள் அதை விட்டு விலகித்தான் இருக்கின்றார்கள். அதோடு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த பொது வேட்பாளர் என்பது தென்னிலங்கை ஆட்சியாளர்களிலே ஒருவரை வெற்றி பெற வைப்பதற்கான செயற்பாடுதான் என்று அவர் அங்கே குற்றம் சுமத்த ஆரம்பித்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழரசு கட்சி, தமிழ் மக்கள் மத்தியிலே தாங்கள் தான் பெரிய கட்சி என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த தமிழரசு கட்சி இப்போது என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது பார்க்கின்ற போது இந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற MS சுமந்திரன் அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயம்தான், நாங்கள் ஒருபோதும் பொது வேட்பாளரை ஆதரிக்க போவதில்லை, பொது வேட்பாளர் என்பது விஷ பரட்சி என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் இப்போது இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே அதிகமாக இருக்கின்றார்கள் என்றால் அதையும் மறுத்துவிட முடியாது. அதோடு அதே தமிழரசு கட்சிக்குள்ளே பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்ட இந்த ஸ்ரீதரன் அவர்கள், மாவை சேனாதிராசா அவர்கள், தவராசா அவர்கள், அதே போன்று சீனித்தம்பி ஜோகேஸ்வரன் என்று பலர் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டிருக்கின்றார்கள். எப்படித்தான் இருந்தாலும் கட்சி என்று முடிவெடுக்கின்ற போது இப்போது கட்சி ஒருமித்த நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றது. பொது வேட்பாளர் அல்ல, மாறாக தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு எப்படியான தீர்வை தரப்போகின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கலாம் என்பதன் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. தென்னிலங்கையிலிருந்து வரப்போகின்ற ஆட்சியாளர்களிலே மிக முக்கியமான, குறிப்பாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே அதுவும் ஜனாதிபதியாக வரக்கூடியவர்கள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான 3 பேர் என்றால் ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாச. இதிலே ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை குறிப்பிட்டு விட்டார். தமிழர்களுக்கு தான் கொடுக்க போவது இந்த 13வது திருத்த சட்டம். இந்த 13வது திருத்த சட்டத்திற்குள்ளே இருக்கின்ற போலீஸ் அதிகாரங்களை நீக்கிவிட்டு அதிலும் கொஞ்சம் அதிகார பரவலாக்கத்தை மேற்கொண்டு இந்த 13வது திருத்த சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்துவேன் என்று ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு சஜித் பிரேமதாச வடக்கிற்கு, குறிப்பாக மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளுக்கு வருகின்ற போது அவர் குறிப்பிட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த 13வது திருத்த சட்டம் என்றால் இப்போது இருக்கின்ற 13வது திருத்த சட்டமா அல்லது இந்தியாவால் கொண்டு வரப்படும் போது இருந்த 13வது திருத்த சட்டமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். காரணம், இந்தியாவால் கொண்டு வரப்படும் போது இருந்த 13வது திருத்த சட்டத்திலே வடக்கு கிழக்கு இணைத்து பல அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் 2006ஆம் ஆண்டு JVP மஹிந்தனுடைய கூட்டுணைவால் அந்த வடக்கு கிழக்கு இணைத்த அந்த மாகாணங்கள் பிரிக்கப்பட்டு இப்போது வெறும் கரும்பு சக்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த 13வது திருத்த சட்டம், எந்த அதிகாரங்களுமே இல்லாத வெறும் கதிரைகளை சூடாக்கக்கூடிய எங்கிருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் 13ஐ பெற்றுக்கொண்டால் அவர்களுடைய கதிரைகளை மாத்திரம்தான் சூடாக்கி கொள்ளலாம். அந்த அளவுக்கு தான் இந்த 13வது திருத்த சட்டம் இருக்கின்றதை ஒழிய தமிழ் மக்களுக்கான எந்த விதமான தீர்வு திட்டங்களையோ அல்லது தமிழர்களுக்கான எந்த விதமான முன்னெடுப்புகளையோ அபிவிருத்திகளையோ தமிழர்களுக்கு எந்த விதமான நிர்வாகங்களையோ வழங்க முடியாத நிலைதான் இப்போது இருக்கின்ற 13வது திருத்த சட்டத்திற்குள்ளே இருக்கின்றது. எனவே அதற்கு காரணம் இந்த 13வது திருத்த சட்டத்தில் இருக்கின்ற பல விடயங்களை நீக்கிவிட்டார்கள். எப்போதும் மத்திய அரசு அதை புடுங்கிக் கொள்கின்ற நிலையும் காணப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போது அதே போன்று அனுரகுமார் திசாநாயக் என்ன சொல்கின்றார் என்று பார்க்கின்ற போது எனக்கு 13ஐ வழங்க விருப்பம் இல்லைதான். காரணம் என்று பார்க்கின்ற போது தமிழர்களுக்கு 13வது திருத்த சட்டத்தினூடாக முழுமையான தீர்வை வழங்க முடியாது.
ஆனாலும் தமிழர்கள் 13 தங்களுடைய உரிமை சொத்தாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் நாங்கள் 13 வழங்க தயாராக இருக்கின்றோம். அத்தோடு இந்த இனி வருகின்ற காலங்களில் தங்களுடைய ஆட்சி அமைந்து இனி வருகின்ற காலங்களிலே அரசியல் அமைப்பை மாற்றி அதனூடாக தமிழர்களுக்கு சிறுபான்மை இனத்தவர்களுக்கான தீர்வை வழங்க தயார் என்று அனுரகுமார் திசாநாயக்கவும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது இந்த ஒரே நாடு, ஒரே நாட்டிற்குள்ளே மூவின மக்கள், பல்லின மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவேன் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இப்படி பார்க்கின்ற போது தென்னிலங்கையிலிருந்து வரப்போகின்ற அந்த மிக முக்கியமான 3 ஆட்சியாளர்களுமே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 13வது திருத்த சட்டம் என்பதிலே மையப்படுகின்றார்கள். ஆனால் ஒரே கட்சி தான் குறிப்பிட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மக்கள் போராட்ட முன்னணி, இந்த மக்கள் போராட்ட முன்னணி என்றால் எல்லோருக்கும் தெரியும், இந்த காலிமுகத்துடல் அறகலைய போராட்ட குழுவினர், அவர்கள் தான் இப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இலங்கையிலே அதுவும் இப்போது இருக்கின்ற இந்த அரசியலமைப்பை மாற்றி தமிழர்கள் வடக்கு கிழக்கை இணைத்து தமிழர்களுக்கு சுயாட்சி நாங்கள் வழங்க போகின்றோம். அது சுயநிர்ணய உரிமை, சமஷ்டி தீர்வை தமிழர்களுக்கு வழங்குவதுதான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. ஒரே நாட்டை, அதாவது 2 தேசங்களாக ஒரே நாடு என்ற அடிப்படையிலே பயணிப்போம் என்பது இப்போது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே தமிழரசு கட்சி சொல்கின்ற விடயம், அதாவது தமிழர்களுக்கு யார் அதிகப்படியான தீர்வை வழங்க போகின்றார்களோ அவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுப்போம் என்று. அப்படி பார்த்தால் இந்த மக்கள் போராட்ட முன்னணி தான் இப்போது தமிழர்களுக்கு அதிகப்படியான தீர்வை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. ஆனால் தமிழரசு கட்சி ஒருபோதும் அந்த இடதுசாரிகளோடு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். காரணம், இடதுசாரிகள் என்பதாலும் அவர்களுக்கு வேண்டியவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலோ அல்லது இந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலோ இருக்கலாம் என்பதுதான் உண்மையான விடயம். எனவே இந்த இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறாக 13க்குள்ளே மையப்பட போகின்ற யாரோ ஒருவரை ஆதரிக்க போகின்றார்கள் என்பது தெரிய வந்துவிட்டது. அப்படி இருக்கின்ற போது ஏனைய சிவில் சமூக அமைப்புகளும் 7 தமிழ் கட்சிகளும் இணைந்து பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை மையப்படுத்தி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல்களுக்கான திகதிகள் குறிக்கப்படுகின்ற போது, ஜனாதிபதி தேர்தலினுடைய இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது, அதற்கான திகதி அறிவிக்கப்படுகின்ற போது நாங்கள் பொது வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். எல்லோருமே ஆவலோடு பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையிலேயே இன்னும் அது ஆமையையும் விட மிக மெதுவாக நடந்து கொண்டிருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலானது தமிழர்கள் மத்தியிலே, குறிப்பாக 20% மக்கள், அதாவது அரசியலை எப்போதுமே அவதானித்துக் கொண்டிருக்கின்ற 20% மக்கள் மத்தியிலே தான் சென்று சேர்ந்திருக்கின்றது. அவர்களும் ஒரு உறுதியான திடகாத்திரமான முடிவை எடுக்க முடியாமல் இருக்கின்றார்கள். காரணம், பொது வேட்பாளர் உறுதியாக நடக்குமா என்பது ஒரு ஐயப்பாட்டால். அப்படி இருக்கின்ற போது ஏனைய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கே முடியாமல் நகர்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம் என்பது இந்த பொது வேட்பாளரா ஜனாதிபதி தேர்தலிலே எந்த முடிவுமே எடுக்காமல் அவர்கள் தங்களுடைய பாட்டிற்கு இருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் இன்னும் விதைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். அத்தோடு கிழக்கிலங்கையை பார்க்கின்ற போது கருணா அவர்கள், பிள்ளையானவர்கள், அதே போன்று வியாழேந்திரன் அவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி கொண்ட அரசியல்வாதிகள் எல்லாம் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அதே போன்று இங்கே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், அதே போன்று அங்கஜன் ராமநாதன் போன்றவர்கள் எல்லாம் இப்போது குறிப்பாக தென்னிலங்கை ஆட்சியாளருக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவதற்கு எப்போதுமே தயாராகி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது வாக்குகள் சிதறி போகின்றது என்று எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். கிட்டத்தட்ட வடக்கிலங்கை எடுத்துக்கொண்டால் ஒரு 8 லட்சம் வாக்குகள், கிழக்கிலங்கை எடுத்துக்கொண்டால் தமிழர்கள் தரப்பிலே ஒரு 4-5 லட்சம் வாக்குகள் என்று எடுத்துக்கொண்டால் கூட இதிலே ஒரு 2 லட்சம் வாக்குகள் சிதறி சென்றால் கூட ஏனைய வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எல்லோருடைய ஒற்றுமையும் தேவைப்படுகின்றது. அத்தோடு துரித நடவடிக்கைகளும் தேவைப்படுகின்றது. ஆனால் மிக மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம், இதிலே ரவுப் ஹக்கீம் அவர்கள், அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிற ரவுப் ஹக்கீம் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயமும் கவனத்தை ஈர்த்திருந்து கொஞ்சம் சிந்திக்க வைக்கின்ற விடயமாக இருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றார்கள் தமிழர்கள். ஆனால் வெறுமனே இது பேரம் பேசுகின்ற சக்தியா அல்லது பேரம் பேசுகின்ற சக்தியாக உருவெடுப்பதற்கு தான், அல்லது தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு பேரம் பேசுவதற்கு, அவர்களை இந்த விடயம் சார்ந்து அச்சுறுத்துவதற்கு தான் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை தமிழர்கள் முன்னகர்த்துகின்றார்கள். மாறாக தமிழர்கள் ஒருபோதும், அதாவது தமிழ் அரசியல்வாதிகள் ஒருபோதும் பொது வேட்பாளரை களமிறக்க மாட்டார்கள். இது தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு பேரம் பேசுவதற்கான ஒரு திட்டம் தான் என்ற விடயத்தை ரவுப் ஹக்கீம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது அந்த ஒரு சந்தேகமும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே பொது வேட்பாளர் என்று இப்போது மாயையை காட்டிவிட்டு சில கட்சிகள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு தாவிக்கொள்ள போகின்றதோ அல்லது ஆட்சி அதிகாரங்களை நான் வழங்க தயார் என்று சொல்கின்ற இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு தாவிக்கொண்டு விடுமோ என்ற ஐயமும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. அதோடு சமூக வலைதளங்களிலும் இந்த விடயம் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம், அது மாத்திரமல்லாமல் உறுதிப்பாடு இல்லாத ஒரு விடயம் தான் இந்த தகவல். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது சமூக வலைதளங்களில் வருகின்ற செய்தி என்னவென்றால், இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை ஒரு சில கட்சிகள் முன்வைத்துக் கொண்டு இந்த பொது வேட்பாளரை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தென்னிலங்கை ஆட்சியாளர்களிடம் பெட்டிகளை கைமாற்றி விட்டதாக தகவல்கள்
சமூக வலைதளங்களிலே பரவி வருகின்றது. ஆனால் இது உண்மைக்கு புறம்பான விடயம் என்பது தெரியும். ஆனாலும் இவை அத்தனையும் கடந்து இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை வெற்றியடைய வைப்பார்களா அல்லது மிக மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தென்னிலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் விடயமானது பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 15 வேட்பாளர்கள் வரையிலே வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிலே மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை கொஞ்சம் கவனத்திலே கருத்திலே எடுத்து செயற்படுகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும். பொது வேட்பாளர் காலத்தின் கட்டாயம். இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது நாங்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு யாருக்கு வாக்களித்தாலும் எந்த பிரயோசனமும் இல்லை என்பது தெரிந்த ஒரு விடயம்தான். எந்த ஒரு தென்னிலங்கை ஆட்சியாளரும் ஜனாதிபதியாக வந்த பின்னர் தமிழர்களுக்கு 13 நடைமுறைப்படுத்தினால் இலங்கையிலே 26 ஓடும். காரணம், இந்த 13க்கு எதிராக கிளர்ந்தெழுவார்கள் பௌத்த பிக்குகளும் இந்த பேரினவாத குறிப்பாக இந்த சிங்கள தேசியவாதிகளும் இதற்கு எதிராக கிளர்ந்தெழுவார்கள். இதனால் அந்த ஜனாதிபதியால் அதாவது வரப்போகின்ற ஜனாதிபதியால் இந்த 13 நடைமுறைப்படுத்த முடியாது. 13 அவர்கள் ஒரு பேயை பார்க்கின்றது போலதான் சிங்கள மக்கள் இப்போதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த 13 அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாது. அது மாத்திரமல்ல, தமிழர்களுக்கு தீர்வு திட்டம் என்று வருகின்ற போது மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். இதனால் தமிழ் மக்கள் தரப்பிலே நாங்கள் யாருக்கு தென்னிலங்கை சார்ந்து யாருக்கு வாக்களித்தாலும் எந்த பிரயோசனமும் இல்லாமல் போகின்றது. இதுதான் காலகாலமாக நடந்த விடயமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த ஒரு நிலைப்பாட்டோடு தமிழ் மக்கள் உணர்ந்து கொண்டு அல்லது தமிழ் சிவில் சமூக அமைப்புகளும் சில கட்சிகளும் உணர்ந்து கொண்டு இந்த விடயத்தை கருத்தில் எடுத்திருக்கின்றார்கள். அதாவது தமிழர்களை ஒன்றிணைப்பதற்கு பொது வேட்பாளர் என்பது தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இதை சிறப்பாக நன்கு உணர்ந்து வினைத்திறனாக முன்னகர்த்தி செல்கின்ற போது இது வெற்றியடையும். அல்லது இதை வெறுமனே ஒரு ஆரிய கஞ்சி பழம் கஞ்சி தான் என்ற மாதிரி நகர்த்தி சென்றால் உண்மையிலே இந்த விடயம் படு தோல்வியடைந்து இன்னும் ஒரு சந்ததி இதை கையிலே எடுக்காத அளவுக்கு மாறி போகும் என்பதுதான் உண்மையான விடயம். எனவே இதை தகுந்த முறையிலே நகர்த்தி செல்கின்ற போது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தல் விடயம் தான் அதிகமாக பேசுபொருளாக இருந்தது. தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவானது கடந்த 26ஆம் திகதி என்று ஜனாதிபதி தேர்தல்களுக்கான திகதியும் அதே போன்று ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துகின்ற திகதியும் அறிவித்திருந்தது. குறிப்பாக 9ஆம் மாதம் 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்றும் அதே போன்று ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துகின்ற திகதியானது 7ஆம் மாதம் 26ஆம் திகதி முதல் 8ஆம் மாதம் 15ஆம் திகதி வரையிலே என்று திகதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கிடையிலே கட்டுப்பணம் செலுத்தப்படும் என்றும் அதே போன்று அதிலிருந்து ஓரிரு வாரங்களிலே ஜனாதிபதி தேர்தல் 9ஆம் மாதம் 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இந்த கட்டுப்பணம் செலுத்துவதிலே யார் முண்டியடித்து முதலாவது கட்டுப்பணம் செலுத்தி என்று பார்க்கின்ற போது தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான். அவராக கொண்டு செலுத்தவில்லை, மாறாக ரணில் விக்ரமசிங்கேவுடைய அதாவது ஜனாதிபதி சட்டத்தரணி ஒருவர் பெரேரா என்று சொல்லப்படுகின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி தான் சுயேட்சையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே களமிறங்குவார் என்ற அடிப்படையிலே கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பண நிலவரம் பார்க்கின்ற போது குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று பார்க்கின்ற போது 50,000 ரூபாய்களும் அதே போன்று அங்கீகரிக்கப்படாத பிற கட்சிகள் அல்லது பொதுமக்களால் பரிந்துரைக்கப்படுகின்றவர்கள் என்று பார்க்கின்ற போது 75,000 ரூபாய்களும் கட்டுப்பணமாக செலுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு திகதியும் குறித்து விட்டது. இப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலிலே 3 முனை போட்டி தான் அல்லது வடகிழக்கை சேர்த்து தமிழ் மக்கள் ஒருவரை களமிறக்குகின்ற போது 4 முனை போட்டியாக மாறும் என்று நினைத்துக் கொண்டிருந்த இந்த தேர்தலானது கிட்டத்தட்ட 15 பேர் வரையிலே போட்டியிட போகின்றார்கள். இதற்கும் இது அதிகரிக்கலாம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடு வாக்குகள் சிதறடிக்கப்பட போகின்றது என்பதும் உண்மையான விடயமாக இருந்தது. 3 வேட்பாளர்கள் இருக்கின்ற போதே அறுதி பெரும்பான்மையை பெற முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே இப்போது 15 வேட்பாளர்கள் களத்திலே குதித்திருக்கின்றார்கள். இது ஜனாதிபதி தேர்தலிலே யாராலும் ஒரு அறுதி பெரும்பான்மை 50% என 40%க்கும் அதிகமான வாக்குகளை கூட பெற முடியாத நிலை உருவாக போகின்றது என்பதுதான் உண்மையான விடயம். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் போட்டியிடுகின்றார், சஜித் பிரேமதாச போட்டியிடுகின்றார், அனுரகுமார் திசாநாயக்க போட்டியிடுகின்றார், விஜயதாச ராஜபக்ச போட்டியிடுகின்றார், அதே போன்று சரத் பொன்சேகா போட்டியிடுகின்றார், அதே போன்று திலிப் ஜெயவீர என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான பணக்காரர் போட்டியிடுகின்றார், அதே போன்று இன்னும் ஒரு பணக்காரராக இருக்கின்ற தம்மிக பெரேரா போட்டியிட போகின்றார். அதோடு இந்த தம்முள்ள ரஜமக விகாரையினுடைய விகாராதிபதியாக இருக்கின்ற தம்மரத்தின தேரர் அவரும் போட்டியிட போகின்றார். இப்படி பலர் போட்டியிடுகின்றார்கள். அதோடு தமிழர்கள் தரப்பிலே ஒரு ஜனாதிபதி வேட்பாளர், தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளர் என்றால் அவரும் போட்டியிடுகின்ற போது கிட்டத்தட்ட 15 பேர் வரையிலே போட்டியிட போகின்றார்கள். இந்த போட்டி அதாவது இதுவரை காலமும் ஜனாதிபதி தேர்தலில் இந்த அளவுக்கு போட்டி இருந்திருக்குமா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். அதோடு யாராலும் அறுதி பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கின்ற போது இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இப்போது பல கட்சிகளுக்கும் தூது விடுகின்ற பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார். இதில் மிக முக்கியமான கட்சி என்று பார்க்கின்ற போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆளும் கட்சி ராஜபக்சர்களுடைய கட்சிக்கும் அதே போன்று தமிழர்கள் தரப்பிலே இந்த தமிழரசு கட்சிக்கும் இப்போது கடிதங்களை அனுப்பி வைத்திருப்பதாக ஒரு பத்திரிகை ஒன்றிலே பார்க்க கிடைத்த விடயமாகத்தான் இருந்தது. அது மாத்திரமல்ல
மாத்திரமல்லாமல் இந்த தென்னிலங்கை அரசியல் நிலவரம் என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவோடு கைகோர்ப்பதற்காக மிக முக்கியமான அமைச்சர்களும் ராஜாங்க அமைச்சர்களும், இதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருமே ராஜபக்சக்களுடைய பங்காளிகள், ராஜபக்சக்களினுடைய மிக மிக நெருங்கிய வட்டாரமாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள்ளே இருந்து கொண்டு ராஜபக்சக்களிடமே சொல்லிவிட்டார்கள், நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க போகின்றோம் என்று. எப்படி என்று பார்க்கின்ற போது 30 அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் சேர்த்து 30 பேரும், அதே போன்று பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேரும் என்று மொத்தமாக 48 பேர் வரையிலே, அதுவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள்ளே இருக்கின்ற 48 பேர் வரையிலே ஒரு கலந்துரையாடலிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாடும், தங்களுடைய கட்சி சார்ந்து யாரையும் களமிறக்கினால் அந்த கட்சி மிகப்பெரிய தோல்வியடையும் என்றும், இதனால் ரணிலுக்கு நாங்கள் ஆதரவு வழங்குவோம் என்றும், அத்தோடு இந்த விடயத்தை முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவிடமே சென்று சொல்லி இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோருமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க போகின்றோம், ஒருபோதும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்ந்து ஒருவரை களமிறக்கி விடாதீர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு, காரணம் எல்லோருமே நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கொடுக்க போகின்றோம் குறிப்பிட்டதனால் இப்போது அழுது புலம்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் ராஜபக்ச குடும்பம். இதிலே குறிப்பாக இந்த நாமல் ராஜபக்ச ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். விடுதலை புலிகளை எப்படி திட்டமிட்டு ரணில் விக்ரமசிங்க உடைத்தாரோ, கருணாவை வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போன்று இப்போது எங்களுடைய கட்சிக்குள்ளே சூழ்ச்சி செய்து விட்டார், எங்களுடைய கட்சியையும் சுக்குநூறாக உடைத்து விட்டார் ரணில் விக்ரமசிங்கே. நாங்கள் முழுமையாக நம்பி இருந்தோம் இந்த ரணில் விக்ரமசிங்கவை, அது மாத்திரமல்லாமல் முழுமையான ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கி இருந்தோம், ஆனால் எங்களை அவர் பிரித்து விட்டார், எங்களுடைய கட்சிகளை உடைத்து விட்டார் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்தார். இதே நாமல் ராஜபக்ச தான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்றேன் என்று ரணில் விக்ரமசிங்க சொன்னவுடன் இந்த விருந்து வைத்தவர், ஆடு மாடுகள் கோழி எல்லாம் அடித்து விருந்து வைத்திருந்தார். இந்த விடயம் பெரும் பேசு பொருளாக மாறி இருந்தது அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கின்ற போது இப்போது அதே வாய்தான் சொல்கின்றது, தங்களுக்கு இந்த சூழ்ச்சி செய்து விட்டார் ரணில் விக்ரமசிங்க என்ற அடிப்படையிலும். அதோடு இந்த ராஜபக்சக்கள் ஒன்று கூடி இப்போது ஒரு விடயத்தை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்களாம். ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கினால், ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக மாறினால் பிரதமராக இந்த நாமல் ராஜபக்சவை தெரிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது பேரம் பேசுதல் இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே தென்னிலங்கை அரசியலானது கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலையிலே தான் இருந்து வருகின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த ஜனாதிபதி தேர்தலிலே யார் வெற்றியடைய போகின்றார், தமிழர்களுடைய வாக்கு யாருக்கு செல்ல போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது மருத்துவர் அர்ச்சுனா விவகாரம் தான் இப்போது அல்ல அப்போதும் இல்லை, இப்போது அதிகமாக பேசப்படுகின்ற விடயமாகவே இருக்கின்றது மருத்துவர் அர்ச்சுனா விவகாரம். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், பிரதான ஊடகங்கள் என்று எல்லாத்தையுமே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற விடயம் இந்த மருத்துவர் அர்ச்சுனா விவகாரமும், சாவகச்சேரி மருத்துவமனையும், மருத்துவ மாஃபியா கும்பல் என்று சொல்லப்படுகிற மருத்துவ ஊழல்கள் சார்ந்தும் இந்த விடயங்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் எதற்காக இடம்பெற்ற எல்லோருக்கும் இதையும், சாவகச்சேரி மருத்துவமனையிலே பதில் மருத்துவ அத்தியட்சகராக பணியாற்றுகின்ற போது மருத்துவர் அர்ச்சுனா இந்த விடயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தார். அப்படி கொண்டு வருகின்ற போது சில மருத்துவர்களுடைய பெயரையும் சுட்டிக்காட்டியிருந்தார். அவருக்கு எதிராக சதி நடப்பதாகவும், அத்தோடு மருத்துவர் அர்ச்சுனா தாக்கப்பட்டிருந்தார். இதனால் மக்கள் எல்லோருமே ஒன்று கூடி அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வந்திருந்தார்கள். உடனடியாக விசாரணை என்ற போர்வையிலே கொழும்புக்கு அழைக்கப்பட்டு பதவியும் புடுங்கப்பட்டு அவர் பதவி நிலை கீழிறக்கப்பட்டு, அதாவது பதவி நிலை தரம் குறைக்கப்பட்டு வெறும் சாதாரண ஒரு மருத்துவராக தென்னிலங்கை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இதனால் விரக்தியடைந்த மருத்துவர் அர்ச்சுனா இந்த விடயங்களை நாம் கருத்திலே கொண்டு தான் ஒரு அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிக்க போவதாகவும், தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கலாம், ஏனைய சிங்கள கட்சிகள் எல்லாம் தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்துவிட்ட என்ற அடிப்படையிலே தான் ஒரு அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிக்க போவதாகவும், தன்னுடைய சொந்த காலிலே தான் நான் நிற்பேன் என்றும், ஏனைய கட்சிகளோடு சேர்ந்து இயங்க போவதில்லை, ஏனைய கட்சிகளில் இணைய போவதும் இல்லை, நானே சொந்த கட்சி ஆரம்பிக்க போகின்றேன், மிகப்பெரிய கல்விமான்களை கொண்டு அந்த கட்சியை உருவாக்க போகின்றேன் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். இதற்கு சமூக வலைதளங்களிலே கடுமையான ஆதரவுகள் கிடைத்து வருகின்றது. ஒருபுறம் எதிர்ப்புகளும் கிளர்ந்து வருகின்றது. எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். காரணம், இதற்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார், மருத்துவத்துறை சுகாதாரத்துறையை முன்னேற்றுவதன் என்னுடைய திட்டம், ஆனால் இங்கே நாங்கள் அரசியலுக்கு வரமாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இப்போது அரசியலுக்கு வருவதற்கும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். அப்படி இருக்கின்ற போது பொதுமக்களுடைய நிலைப்பாடு என்னவென்று பார்க்கின்ற போது, அதாவது குறிப்பாக மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு பெரும் ஆதரவு இருக்கின்றது. அதை யாருமே மறுத்துவிட முடியாது. ஒரு முதியவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம், அதாவது அதிகமாக முதியவர்கள் தான் மருத்துவமனைக்கு செல்வார்கள். எனவே முதியவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஒருவராக அவரை பார்க்கின்றார்கள். இளைஞர்களும் இப்போது அவருக்கு கடுமையான ஆதரவுகளை கொடுத்து வருகின்றார்கள். சமூக வலைத்தள போராளிகள் எல்லாம் கடுமையான ஆதரவை அவருக்கு கொடுத்து வருகின்றார்கள். இருந்தாலும் மருத்துவர் அர்ச்சுனாவை ஆதரித்த மக்கள் கூட்டம் இந்த அரசியல்வாதி அர்ச்சுனா அவர்களை ஆதரிக்குமா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. காரணம், மருத்துவத்துறை என்பது அவர் தேர்ச்சி பெற்ற ஒரு துறை, ஆனால் அரசியல் என்பது அவர் தேர்ச்சி பெற்ற துறையா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். வெறுமனே அரசியலை அவர் பார்த்து அல்லது கேட்டு அல்லது படித்து தான் உணர்ந்திருக்கவே முடியுமே ஒழிய அரசியல் சாணக்கியம் என்பது அவருக்கு இருக்குமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதனால் மருத்துவர் அர்ச்சுனாவை ஆதரித்த மக்கள் கூட்டம் இந்த
அரசியல்வாதி அர்ச்சுனாவை ஆதரிக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதோடு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒரு சில அமைப்புகளினுடைய ஆதரவும் அவருக்கு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சமூகத்திடம் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். என்ன கோரிக்கை என்று பார்க்கின்ற போது தன்னுடைய சொந்த வங்கி கணக்கை தான் தருவதாகவும் அதிலே பணம் போடுவது என்றால் போடுங்கள், ஏனைய வங்கி கணக்குகளிலே பணம் போட வேண்டாம், அப்படி போடுகின்ற போது ஊழல்கள் அல்லது முறைகேடுகள் இடம்பெறலாம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிடுகின்றதன்படி பார்க்கின்ற போது புலம்பெயர்ந்து இருக்கின்ற ஒரு சிலருடைய செயற்பாடு அவருக்கு பின்புலத்தில் இருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. உண்மையிலே ஒரு சிறந்த மனிதர் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் இந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்தார். அதே போன்று தன்னுடைய மருத்துவமனை, குறிப்பாக இந்த ஆதார மருத்துவமனையாக இருக்கின்ற சாவகச்சேரி மருத்துவமனையை தேசிய மருத்துவமனை ஆக்குவேன் என்று ஒரு சபதம் எடுத்திருந்த ஒரு மனிதர். இப்படியானவர்கள் தேவைப்படுகின்றார்கள். சுகாதாரத்துறை மாத்திரமல்ல, அத்தனை துறையிலும் இப்படியான நபர்கள் தேவைப்படுகின்றார்கள். இது உண்மையான விடயம்தான். ஆனால் இந்த மருத்துவத்துறையிலே தான் தன்னுடைய பல விடயங்களை நிறைவேற்ற வேண்டும், முறைகேடுகளை தீர்க்க வேண்டும் என்று நினைத்த அர்ச்சுனா அவர்கள் இந்த அரசியலுக்குள்ளே எப்படி நடந்து கொள்வார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதையும் நாங்கள் இப்போது விமர்சிக்காமல் அவர் அரசியலிலே வர விரும்பினால் அரசியலுக்குள்ளே வரட்டும். காரணம், சந்திக்கு சந்தியெல்லாம் இப்போது கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கொள்கைகளோடு கட்சிகள் வந்து ஒன்றுமே இல்லாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சி என்ற பெயரிலே. ஆனால் இப்படி சில விடயங்களை முன்னகர்த்தி செல்லக்கூடிய ஒரு மனிதர், அதே போன்று சில ஊழல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மனிதர், அந்த துறைக்குள்ளே அவர் இருக்கின்ற துறைக்குள்ளே மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற மனிதர் அரசியலுக்குள்ளே வருகின்ற போது சிறப்பாக இருக்கும். அவர் அரசியலுக்குள்ளே வந்து செயற்பட்ட பின்னர் தான் தெரியும் அவருடைய செயற்பாடுகள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். மருத்துவர் அர்ச்சுனாவுக்கான ஆதரவும் இருக்கின்றது, இப்போது எதிர்ப்பும் வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் மருத்துவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அர்ச்சுனா அல்லது மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு இருந்த ஆதரவு அரசியல்வாதி அர்ச்சுனாவுக்கு இருக்குமா என்றால் அது பொறுத்திருந்து பார்க்கின்ற போதுதான் தெரியும். அடுத்ததாக என்ன விடயம் பார்க்கின்ற போது விக்ரமபாகு கருணாரத்ன. யார் இந்த விக்ரமபாகு கருணாரத்ன என்று 3 நாட்களாகவே ஒரு கேள்வி இருந்தது. காரணம் என்று பார்க்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அவர் இயற்கை எய்தியிருந்தார், மரணம் அடைந்திருந்தார். ஒரு சிங்களவராக இருந்த போதிலும் தமிழ் தேசிய பரப்பில் இருந்து அவருக்கான இரங்கல் செய்திகள் அதிகமாக சென்று கொண்டிருந்தது. தமிழ் ஊடகங்கள், குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளும் அதே போன்று வானொலிகளும் அவருக்கான அதிகமான இடத்தை கொடுத்திருந்தது, அல்லது அவருக்கான இரங்கல் செய்திகளுக்கு அதிகமான பகுதிகளை ஒதுக்கி இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது தமிழ்நாட்டில் இருந்து கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் அவர்கள் கூட அவருக்கு இரங்கல் செய்தியை குறிப்பிட்டிருந்தார். சீமான் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த இறுதி யுத்தம் இடம்பெற்று முடிந்த பின்னர் தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக இந்த இடதுசாரி கட்சியினுடைய குறிப்பாக இடதுசாரியாக இருந்த இந்த விக்ரமபாகு அவர்கள் கருணாரத்ன அவர்களை அழைத்திருந்ததாகவும், திமுக தான் அப்போது ஆட்சியில் இருந்து திமுக அவரை அழைத்திருந்தது என்றும், அங்கே வந்து அவர் உரக்கக்கூடிய விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்துதான் ஈழத்தமிழர்களை படுகொலை செய்தது, தமிழர்கள் இத்தனை பேர் கொன்றொழிக்கப்படுவதற்கு காரணம் இந்தியாவும் இலங்கை தான் என்ற இந்த உண்மையை உடைத்திருந்தார். ஒரு சிங்களவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அது மாத்திரமல்லாமல் இந்த திமுகவை தடுத்து நிறுத்தியதாகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே 2012-13 காலப்பகுதியிலே ஒரு செய்தி ஒன்று அதிகமாக தமிழ் மக்கள் மத்தியிலே பேசப்பட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது ஒரு தேரருடைய கருத்துக்கு எதிராக இந்த விக்ரமபாகு கருணாரத்ன ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இலங்கையினுடைய பூர்வ குடிகள் தமிழர்கள் தான், இலங்கையினுடைய மூத்த குடிகள் தமிழர்கள் தான், நான் நிரூபிக்க தயாராக இருக்கின்றேன், முதுகெலும்பு உள்ளவர்களாக இருந்தால் என்னோடு நேரடி விவாதத்திற்கு வாருங்கள் என்ற அடிப்படையிலே பௌத்த பிக்குகளையும் அதே போன்று இந்த தொல்லியல் துறை பேராசிரியர்களையும், தென்னிலங்கையினுடைய தொல்லியல் துறை பேராசிரியர்களையும் வரலாற்று ஆய்வாளர்களையும் அழைத்திருந்தார். அவர் தன் ஆதாரம் இருக்கின்றது, நான் நிரூபிக்கின்றேன், வாருங்கள் என்ற அடிப்படையிலே இந்த விக்ரமபாகு கருணாரத்ன தமிழர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மனிதராக இருக்கின்றார். இவர் யார் என்று பார்க்கின்ற 1943ஆம் ஆண்டு இலங்கையிலே பிறந்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இவர் ஒரு மின்னியல் மின் பொறியியலாளராக இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு சென்று கல்வி கற்று வந்திருக்கின்றார். இவர் ஒரு விஞ்ஞானி, இலங்கையினுடைய மின் பொறியியல் சார்ந்த ஒரு விஞ்ஞானியாகவும் இருக்கின்றார். அதோடு 1962ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நவலங்கா சமசவாய கட்சியில் இணைந்து தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றார். அதன் பின்னர் அந்த கட்சியில் ஏற்பட்ட விரக்தி, இதற்கு காரணம் என்று பார்க்கணும், இந்த கட்சி அப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு சேர்ந்து பல பிழையான செயற்திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது, இடதுசாரி கொள்கைகளுக்கு எதிராக செயற்படுகின்றது என்று அந்த கட்சியிலிருந்து விலகி அந்த கட்சியினுடைய பெயர் என்னவென்று பார்க்கின்ற போது நவ சமசவாய கட்சி அவர் ஆரம்பித்த கட்சியாக இருக்கிறது. 1972ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த இடதுசாரி கட்சி ஆரம்பித்திருந்தார். அந்த காலகட்டங்களிலே இந்த கட்சியை இப்போது இருக்கின்ற இந்த வாசுதேவ நாணயக்கார போன்றவர்களையும் உள்ளடக்கித்தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. பிற்பட்ட காலங்களிலே இந்த கட்சியிலே இருந்து கொண்டு JR ஜெயவர்தனவுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார். காரணம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்திருந்தார். அதோடு கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெறுகின்ற போது 1983 தமிழர்கள் கொன்றொழிக்கப்படுகின்ற போது தமிழர்கள் அந்த இடங்களை விட்டு, இருப்பிடங்களை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு
அறிவிக்கப்படுகின்ற போது அதற்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார். இதனால் இந்த நவ சமசவாய கட்சியானது தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த விக்ரமபாகு கருணாரட்னவும் தலைமுறைவாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு பின்னர் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதாக, பின்னர் தடை நீக்கப்பட்டு கட்சியினுடைய செயற்பாடு இடம்பெற்றதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இவருடைய மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்று பார்க்கின்ற போது, வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழர்களுக்கு சமஷ்டி அடிப்படையிலே சுய நிர்ணய உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் தமிழர்களுடைய நிலங்கள், அதாவது இந்த இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருக்கின்ற தமிழர்களுடைய நிலங்கள் கைவிடப்பட வேண்டும், மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும், இந்த திட்டமிட்ட குடியேற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே பலதரப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். அத்தோடு இலங்கையினுடைய பூர்வ குடிகள் தமிழர்கள் தான் என்பதை தான் நிரூபிக்க தயார் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். எனவே தமிழர்களுக்காக கொழும்பிலே இருந்து கொண்டு குரல் கொடுத்துக் கொண்டிருந்த உண்மையான ஒரு இடதுசாரியாக செயற்பட்டு வந்திருக்கின்றார் இந்த விக்ரமபாகு கருணாரட்ன அவர்கள். ஆனாலும் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசிய பரப்பிலே பயணித்துக் கொண்டிருந்த கட்சிகளும் அவருக்கு துரோகம் தான் செய்திருக்கின்ற என்ற உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. என்ன துரோகம் என்று பார்க்கின்ற போது, யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழர்களுக்கு அநீதி இடம்பெற்றிருக்கின்றது. தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் இலங்கை அரசாங்கமும் இலங்கையினுடைய இராணுவத்தினுடைய செயற்பாடும் தான் என்ற விடயங்களை எல்லாம் முன்வைத்து தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை முன்வைத்து 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றார். குறிப்பாக அந்த தேர்தலிலே தான் மஹிந்த ராஜபக்ச, அதே போன்று அப்போது அந்த யுத்தத்தை வெற்றி கொண்டு கொடுத்த தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா, அதே போன்று இந்த விக்ரமபாகு கருணாரத்ன இடதுசாரிகள் தரப்பிலும் களமிறங்கி இருக்கின்றார். ஆனால் இந்த தமிழ் தேசிய பரப்பிலே தமிழர்களுடைய தேசிய உணர்வு மேலோங்கி இருந்த அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது, எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் செய்த இந்த சூழ்ச்சியின் காரணமாக இந்த நபர் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது தமிழர்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும், வடக்கு கிழக்கு இணைத்து சுயாட்சி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் குரல் கொடுத்துக் கொண்டிருந்த இந்த விக்ரமபாகு கருணாரட்ன என்பவர் தமிழ் கட்சிகளாலே தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக அப்போது தமிழ் தேசிய பரப்பிலே பயணித்த கட்சிகள் எல்லாம் இணைந்து குறிப்பிட்ட விடயம், சரத் பொன்சேகாவுக்கு உங்களுடைய வாக்குகளை வழங்குங்கள், இதற்கு ஒரே காரணம் தான் இந்த மஹிந்த ராஜபக்சவை எதிர்ப்போம் என்பதுதான், வேற எந்த காரணமுமே இல்லை. ஆனாலும் இந்த சரத் பொன்சேகாவும் தோற்றுவிட்டார். அப்படி இருக்கின்ற போது இந்த விக்ரமபாகு கருணாரத்னவும் படுதோல்வி அடைந்திருக்கின்றார். வெறுமனே 7000 வாக்குகளை தான் பெற்றிருக்கின்றார். ஆனால் அப்போது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொஞ்சம் நின்று நிதானித்திருந்து இந்த தமிழர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இடதுசாரிகளோடு கைகோர்த்திருப்பார்களாக இருந்தால் ஏதோ ஒரு புறத்திலே வெற்றியை அல்லது வெற்றி கிடைக்காவிட்டாலும் ஒரு அழுத்தத்தை கொண்டு முன்னகர்த்தக்கூடியவாறு இருந்திருக்கும். அப்படி சிந்தித்த கட்சிகள் தான் இப்போது இந்த தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் நிலைப்பாட்டிற்கு வந்திருப்பதாக சில ஊடகங்கள் விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கின்றது. இருந்தாலும் இதை நன்கு தமிழ் கட்சிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், தென்னிலங்கையிலே இப்போதைய காலகட்டங்களிலே இந்த இடதுசாரி கட்சிகள் சார்ந்து பலர் இப்போதும் தமிழர்களுக்கு சுய உரிமை கொடுக்க வேண்டும், தன்னாட்சி கொடுக்க வேண்டும் என்று கருத்துக்களை முன்வைக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். தமிழர்களும் நாட்டினுடைய குடிமக்கள் தான். இங்கே தென்னிலங்கையிலே என்னென்ன சலுகைகளை நாங்கள் அனுபவிக்கின்றோமோ அத்தனையும் தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கே கதைக்கின்ற இடதுசாரி கட்சியை சார்ந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். குறிப்பாக இப்போது கூட இந்த மக்கள் போராட்ட முன்னணி என்ற இந்த காலிமுகத்துறல் போராட்ட குழுவும் இந்த விடயத்தை தான் முன்வைத்துக் கொண்டு வருகின்றது. மிக முக்கியமான தமிழ் இடதுசாரி கட்சிகள், அதே போன்று சிங்கள இடதுசாரி கட்சிகள் எல்லாம் இதற்குள்ள இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அவர்கள் சொல்கின்ற விடயம், அரசியலமைப்பை மாற்றி நாங்கள் தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கை இணைத்து மலையகம் போன்ற பகுதிகளை இணைத்து தமிழர்களுக்கு சுயாட்சி வழங்குவோம், தன்னாட்சி வழங்குவோம், இலங்கையில் இருக்கின்ற சிறுபான்மையின மக்கள் அத்தனை பேருக்கும் சுயாட்சி வழங்குவோம் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த இடதுசாரிகளை இப்போது மாத்திரமல்ல அப்போதும் தமிழ் தேசிய பரப்பிலே பயணித்த கட்சிகள் வெறுத்து வந்தது என்பது தெரிந்த ஒரு விடயம்தான். எங்களுக்கு தீன்மையும் துரோகமும் செய்து கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சியையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்றவற்றையும் காலங்காலமாக இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரித்து வருகின்றது கண்மூடித்தனமாக என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த விடயம்தான் விக்ரமபாகு கருணாரத்ன விடயத்திலும் தமிழ் கட்சிகள் செய்திருப்பது என்பது மிக மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, இந்த தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற அநீதிகள், அதுவும் இந்த தமிழர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே சிதறி ஓடுவதற்கு காரணம் இந்த இனப்பிரச்சனையினுடைய மிக முக்கியமான விடயம், ஆயுத போராட்டம் தலை தூக்குவதற்கு மிக முக்கியமான காரணம் என்று அத்தனைக்குமே ஒரு காரணம் இருக்கின்றது என்றால் இந்த 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த கருப்பு ஜூலை கலவரம், தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்ட, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட, நிர்வாணமாக்கப்பட்டு, அதே போல தமிழர்களுடைய சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. இந்த ஜூலை 23 எல்லோருக்குமே தெரியும். அது இந்த வாரம் தான் அந்த நினைவஞ்சலிகள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 1983ஆம் ஆண்டு ஜூலை 23 தான் இந்த விடயங்கள் எல்லாம் அரங்கேறி இன்றும் அதற்கு எந்த தீர்வுமோ யாருமே பொறுப்பேற்காமல் இன்றும் மௌனமாக இருக்கின்றார்கள் சிங்கள அரசு. அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களும் இப்போது இருக்கின்றார்கள், அரசியலுக்குள்ள இருந்தவர்கள். அப்படி இருக்கின்ற போது இப்போது நீதி அமைச்சராக இருக்கின்ற விஜயதாச ராஜபக்ச அவர்கள் பாராளுமன்றத்திற்குள்ளே வைத்து தமிழர்களிடம் மன்னிப்பு கோரி இருக்கின்றார். எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த
1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த கருப்பு ஜூலை கலவரத்திற்கு மிக முக்கியமான காரணம் அப்போது சிங்கள அரசியல் தலைமைகள் தான். எனவே தமிழர்களுக்கு இழைத்த இந்த அநீதி இப்போது நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். காரணம், அந்த காலகட்டத்திலே நாங்கள் அரசியலுக்குள்ளே இல்லை. அப்படி இருந்தாலும் எங்களுடைய முன்னோர்கள் தான் அந்த வேலையை செய்திருக்கின்றார்கள். எனவே தமிழர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் என்றும் இந்த ஜனாசா எரிப்பு விடயத்திற்கும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். எனவே இந்த விடயமானது மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காரணம் என்று பார்க்கின்ற போது இதுவரை காலமே யாருமே இதை பற்றி பேசியதும் இல்லை, நடந்த விடயங்களை பற்றி கருத்திலே கொண்டதும் இல்லை. ஆனாலும் பெரிய மனதோடு விஜயதாச ராஜபக்ச அவர்கள் மன்னிப்பு கோருகின்றார் என்றால் அதுவும் ஒரு பெரிய மனம் தான். ஆனாலும் இதற்கான தீர்வு தான் கிடைக்காமல் இருக்கிறது. இந்த விடயத்தை தான் ஸ்ரீதரன் அவர்களும் பேசியிருக்கின்றார். வெறுமனே மன்னிப்பு கேட்டால் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு அமைந்து விடுமா? தமிழர்களுக்கு மன்னிப்பு மட்டும் போதுமா? தீர்வு என்பது வேண்டும். எனவே மன்னிப்பு என்பது எங்களுக்கு தீர்வாக அமையாது என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அது ஏதோ உண்மைதான். இருந்தாலும் மன்னிப்பு கேட்பது அரசியலுக்காகவும் இருக்கலாம், அவருடைய பெருந்தன்மையாகவும் இருக்கலாம். ஆனாலும் இந்த விஜயதாச ராஜபக்ச என்பவர் கொஞ்சம் நடுநிலையானவர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அதாவது இந்த இனவாதம் பேசாத ஒரு நபர் நடுநிலையாகத்தான் செயற்பட்டு வருகின்றார். இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வரப்போகின்றார், அதற்காகவும் இதை செய்திருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவுடைய வலது கையாக இருந்த விஜயதாச ராஜபக்ச இப்போது ரணில் விக்ரமசிங்கவுடைய எதிரியாக மாறிவிட்டார் என்று பலருடைய கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றது. இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த 22வது திருத்த சட்டம் மூலமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார், இந்த 22வது திருத்த சட்ட மூலத்தை இப்போது முன்வைக்க வேண்டாம், இப்போது இந்த வர்த்தகமானி வெளியிட வேண்டாம். காரணம், தேர்தல்கள் நிறைவடைந்த பின்னர் இந்த வர்த்தகமானியை வெளியிடலாம் என்று குறிப்பிடுகின்ற போது உடனடியாக தன்னுடைய நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த வர்த்தகமானியை வெளியிட்டிருக்கின்றார். இதனால் இருவருக்கும் இடையிலே கொஞ்சம் குழப்ப நிலைகள் உருவாகி இருக்கின்றது. இதற்கு முன்னரும் குழப்ப நிலைகள் ஆரம்பித்து விட்டது. அது இப்போது முற்றிய நிலையை அடைந்திருக்கின்றது. இந்த விடயத்தினால் இப்போது இந்த விடயமும் பேசுபொருளாக இருக்கின்றது. எனவே இந்த தொகுப்பினூடாக இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு பேசியிருந்தோம். இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மல்கின். வணக்கம்.